நாம் எல்லோரும் வாழ்க்கையில் தனிமையை உணர்ந்திருப்போம். சில நேரங்களில் அது வழியாக இருக்கும், சில நேரங்களில் அது வரமாக தெரியும். அயராது உழைத்த ஒருவனுக்கு கிடைத்த தனிமையான ஓய்வு வரம். அதுவே காதல் தோல்வியுற்ற ஒருவனுக்கு கிடைத்த தனிமையான கொடுமையான சாபம். நம் மனநிலையை பொறுத்து உள்ளது கிடைத்த தனிமை சாபமா அல்லது வரமா என்று. தனிமை என்பது பலவீனமில்லை, அது ஒரு சக்தி. இந்த வீடியோவில் தனிமையின் உண்மையான ரகசியம் என்ன, அதை எப்படி நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தியாக மாற்றலாம் என்று பார்க்க போகிறோம். தனிமையை வெறுக்காமல் அதை ஒரு வாய்ப்பாக மாற்றி மனதை ரீசார்ஜ் செய்ய பழக வேண்டும். நீங்கள் யார் என்பதை உங்களிடம் தெரியப்படுத்துகிறது இந்த தனிமைதான். நாம் கூட்டத்தில் இருக்கும் பொழுது மற்றவர்களின் கருத்துக்கள் நம் மீது பாதிக்கும். ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது நம்முடைய உண்மையான எண்ணங்களே வெளியே வரும். உலகத்தில் பெரிய சாதனையாளர்கள் தனிமையை பயன்படுத்தியாலும் முன்னேறினார்கள். நியூட்டனின் 3 விதிகளும் அவர் தனிமையில் இருக்கும் பொழுது கண்டுபிடித்ததுதான். தனிமை என்பது தனியாக மொபைல் பார்ப்பதோ அல்லது பொழுதை போக்குவதோ கிடையாது. அது நமக்கு கடவுள் சிந்திக்க கொடுத்த நேரம். உலகத்தில் பல சித்தர்கள், ரிஷிகள் தனிமையை தான் ஆயுதமாக பயன்படுத்தி பல அற்புதங்களை நிகழ்த்தினர். பல வருட காலம் தனியாக தவம் இருந்து பல அற்புதங்களை செய்து காட்டினார்கள். தனிமையில் தான் பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்கள் இலக்கை திட்டமிட முடியும். உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும். நாம் எப்போதும் கூட்டத்தில் இருந்தால் மனது பலமாக இருக்காது. தனிமையை எதிர்கொண்டு வாழ்ந்தால்தான் மனது உறுதியளிக்கும். அதனால் தான் வெற்றியாளர்கள் தனியாக வேலை செய்யும் பழக்கம் கொண்டார்கள். தனிமையின் ரகசியம் பார்க்கலாம். மனதை உடைக்கும் தனிமை, வாழ்க்கையை உருவாக்கும் தனிமை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தனிமை என்பது தண்டனை கிடையாது, அது வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு. தனிமையான அமைதியான சூழலில் தான் உங்கள் மூளை புதிய சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான யோசனைகளையும் உருவாக்கி கொடுக்கின்றது. பரபரப்பான வாழ்க்கை முறை என்பது ஒர்க் பிரஷர் ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு மனதை நிம்மதியடைய செய்ய தனிமை தூண்டுகிறது. உங்களை நீங்கள் தனிமையில் நிர்வகிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்களின் அங்கீகாரத்துக்காக காத்திருக்காமல் உங்கள் முடிவுகளில் தெளிவு அடைகிறீர்கள். புரியவில்லை என்றால் தெளிவாக சொல்கிறேன், கேளுங்கள். நீங்கள் ஒரு வேலையை செய்த பின் அந்த வேலை சரியா தவறா என்று உங்கள் மேலதிகாரிகளின் ஆய்வுக்காக காத்திருக்காமல் நீங்களே தனியாக முடிவெடுக்க கற்றுக்கொள்வீர்கள். தனிமை வரமா சாபமா என்பது உங்கள் மனநிலையை பொறுத்தே என்றும் முடிவாகும். சிலருக்கு பிறரிடம் இருந்து விலகியிருப்பது நிம்மதியான மனநிலையை தரும். தனிமையிலேயே இனிமை காணும் இவர்கள் தங்கள் தனித்திறமையில் கவனம் செலுத்தி வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார்கள். படைப்பாற்றல் மிக்க திறமைசாலிகளுக்கு தனிமை என்பது வரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தனிமை என்பது சுமையாக தோன்றலாம். அவர்களால் மற்றவர்களுடன் பழகவோ பேசவோ முடியாத நிலையில் இருக்கலாம். காரணம், இவர்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் கேலி கிண்டலுக்கு பயந்து தனிமையில் வாடுவார்கள். தனித்து தெரிய யூனிக்காக இருக்க வாழ்க்கையில் சில விஷயங்களை மாற்றிக்கொண்டாலே போதுமானது. இந்த தனிமை உங்களின் தனிப்பட்ட குணம், பழக்கம், சிந்தனை எல்லாம் சேர்ந்து உருவாக்கும். மற்றவர்களின் கருத்தை எப்பொழுதுமே பின்பற்றாமல் உங்களின் தனிப்பட்ட கருத்துக்காக முன்வைத்து பழகுங்கள். தனியாக இருக்கும் மனிதர் எப்பொழுதும் கவனிக்கப்படுவார். தனிமையை உங்கள் வசமாக்கிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தனிமையை பொழுதுபோக்கிற்காக கொடுத்து விடாதீர்கள். ஒன்று தியானம் செய்வது, மனதை பலப்படுத்துங்கள். இல்லை என்றால் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். மனதை மாற்றும் மகத்தான சக்தி தனிமைக்குத்தான் உண்டு. தனிமையில் தான் மனது நம்மிடம் கேள்வி கேட்கும். அப்பொழுது நாம் நம்மை அறியாமல் வாய்விட்டோ அல்லது மனதுக்குள்ளேயோ அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம். இது உங்களுக்கு நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் நண்பர்களே. உலகில் பல சித்தர்கள், ஞானிகள், சயின்டிஸ்டுகள் தனிமையை விரும்பி ஏற்றுக்கொண்டனர். ஐன்ஸ்டீன் தனிமையில் தான் அறிவியல் தத்துவங்களை கண்டுபிடித்தார். ஒரு மனிதன் அதிகமாக தனியாக இருக்கும் பொழுதுதான் அவனின் உண்மையான குணம் வெளிப்படும். ஒரு மனிதனின் மனம் தனிமையில் அவனை ஆபாச படம் பார்க்க வைப்பதும் தியானம் செய்ய வைப்பதிலும் உள்ளது அவன் குணம். ஒருத்தன் திருந்து விட்டானா இல்லையா என்பதை அவனின் தனிமை குணம் காட்டிவிடும். ஒருவரின் சில மணி நேர தனிமை சிந்தனை அவரின் அனைத்து பிரச்சனைகளையும் முடிவு கொண்டு வந்துவிடும். திறமைசாலிக்கு ஒரு தனிமை ஒரு சூப்பர் பவர். அவனின் மனதை மெருகேற்றும் ஒரு அசாத்தியமான நண்பன்தான் தனிமை. தனிமையாக இருப்பவரை யாராலும் ஏமாற்ற முடியாது. அவனும் யாரையும் ஏமாற்ற மாட்டான். தனிமை ஒரு மனிதனை நிறைய யோசிக்க வைக்கும். அதில் நல்லவராவதும் தீயவராவதும் அவரவரின் மனநிலை பொறுத்தே உள்ளது. உலகில் அதிக தீமைகளை செய்த கெட்டவரும் அதிக நன்மைகளை செய்த நல்லவரும் தனிமையில்தான் அதிகம் இருந்திருப்பார்கள். அதிகம் தனியாக இருப்பவனை அவ்வளவு எளிதில் யாரும் கணக்கிட முடியாது. ஆழம் தெரியாத குளத்தில் காலை விடுவதற்கு சமம் அதிகம் தனியாக இருப்பனை எதிர்ப்பது. யார் ஒருவர் யாரையும் எதிர்பார்க்காமல் தனியாக இருக்கிறாரோ அவரை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் ஜெயித்தாலும் தனியாக நின்று சந்தோஷப்படுவார், தோற்றாலும் தனியாக நின்று வருத்தப்பட்டு விட்டு அடுத்த வேலையை பார்க்க சென்று விடுவார். அவரின் வெற்றி தோல்வி அவரிடம் மட்டுமே உள்ளது. போராடினாலும் தனித்து நிற்பார், ஜெயித்தாலும் தனித்து நிற்பார். அவரின் முழு பலம் அவரேதான். தனித்து விடப்பட்டவனால் உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம் யாராலும் அசைக்க முடியாத அளவில் இருக்கும். அந்த சாம்ராஜ்யத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவன் உள்ளங்கையிலே வைத்திருப்பான். யார் அவன் கூட இருந்தாலும் விலகினாலும் அவன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்பான்.
இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற பலர் கடைசி ஆயுதமாக தனிமையை தேர்வு செய்தவர்கள்தான். ஏனென்றால் தனிமை மனிதனை வேறு கோணத்திற்கு மாற்றும், புதிய மனிதனாக உருவாக்கும். முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். தனிமைனா தனியாக இருப்பதில்லை, உங்களுடன் நீங்கள் இருக்கும் நேரம். ஒரு மனிதன் பெரும்பாலும் வேலை, நண்பர்கள், சோசியல் மீடியா, குடும்பத்தில் மூழ்கி இருப்பார்கள். ஆனால் நம்மை பற்றி நாம் சிந்திக்க நேரம் கொடுப்பதில்லை. உங்களின் உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டும். தனிமையில் இருக்கும் பொழுது சிந்தனை ஆழமாகும், எண்ணங்கள் தெளிவாகும், வாழ்க்கையின் உண்மை தெரியும். பல பெரிய கண்டுபிடிப்புகளும் தனிமையில் பிறந்தவைதான். ஒரு மனிதன் கூட்டத்தில் இருக்கும் பொழுது அவன் மற்றவர்களை பின்பற்றுவான். ஆனால் அவன் தனிமையாக இருக்கும் பொழுது அவன் தன்னை கண்டுபிடிப்பான். தனிமை உங்களுக்கு 3 பெரிய கண்டுபிடிப்புகளை தருகிறது. என்ன தவறு, என்ன சரி, என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாம் தெளிவாக காட்டிக் கொடுக்கும். மன அமைதி, சத்தம், டிப்ரெஷன், பிரச்சனைகள் இவற்றிலிருந்து மனதை அமைதிப்படுத்தி கொடுக்கும். உலகத்தில் பெரிய யோசனைகள் அமைதியில்தான் உருவாகின்றன. தனிமை உங்கள் மூளையை முழு சக்தியில் வேலை செய்ய வைக்கும். பலர் தனிமையை பார்த்து பயப்பட காரணம் அவர்கள் மறைத்த பயம், வருத்தம், தோல்வி இவங்களில் வெளியே வரும். தனிமை உங்களை உடைக்காது, உருவாக்கும். தனிமையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் 30 நிமிடம் தனிமையில் இருங்கள். மொபைல் இல்லாமல், சத்தம் இல்லாமல் இருங்கள். அமைதியாக ஒரு இடத்தில் இருங்கள். சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையை பற்றி கேளுங்கள். நான் எங்கே போகிறேன், எனது இலக்கு என்ன என்று. தனிமையில் புத்தகம் படித்தால் அது உங்கள் சிந்தனைகளை மாற்றுகின்றது. உங்களை எண்ணங்களை ஒரு புத்தகத்தில் எழுதுங்கள். உங்கள் இலக்கை உருவாக்குங்கள். தனிமையில் தான் மனிதன் வாழ்க்கை பாதையை கண்டுபிடிக்கிறான். ஒரு விஷயம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்தில் பெரிய மாற்றங்கள் தனிமையில் தான் ஆரம்பிக்கின்றன. ஒரு மனிதன் தன்னை புரிந்து கொள்கிறான், தனது இலக்கை கண்டுபிடிக்கிற, தனது வாழ்க்கையை மாற்ற முடிவு செய்கிறான். அந்த இடம் தனிமை. நண்பர்களே, தனிமை என்பது சாபம் அல்ல, அது ஒரு வாய்ப்பு. அது உங்களுக்கு சிந்தனை தரும், தெளிவு தரும், வாழ்க்கையை மாற்றும் சக்தியை தரும். அதனால் தனிமையை கண்டு பயப்படாதீர்கள். தனிமையை பயன்படுத்துங்கள். ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், தனிமைதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்கிய ஆசிரியர். ஓர் இரவு அனைவரும் தூங்கிய பிறகு அமைதியான அந்த நேரத்தில் உங்கள் மனசு கேட்கும் ஒரே கேள்வி, நான் உண்மையில் மகிழ்ச்சியில் இருக்கின்றேனா? அந்த நேரத்தில் தான் ஒரு உண்மை நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் தனிமை ஒரு சாபம் கிடையாது, அது ஒரு ரகசியம். அதை புரிந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தார்கள். நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், அது யாராவது நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் நமக்கு புரியும், எல்லோரும் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் நம்மை தவறாக புரிந்து கொள்வார்கள், சிலர் நம்மை விட்டு போய்விடுவார். அந்த நேரத்தில் நாம் உணரும் ஒரே உணர்வு தனிமை. ஆனால் அந்த தனிமை உங்களை அழிக்க வரவில்லை, மாறாக அது உங்களை மாற்ற வருகிறது. தனிமையில் முதலில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் விஷயம், உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் பெரும்பாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து வாழ்கிறோம். மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள், மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அதையே முக்கியமாக நினைக்கிறோம். ஆனால் தனிமை ஒரு நாள் உங்களை நிறுத்தி கேட்கும், நீங்கள் யார், உங்கள் வாழ்க்கை எங்கே செய்ய போகிறது? அந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தால் அது உங்கள் வாழ்க்கையின் புதிய தொடக்கம். நேராக சொல்ல வேண்டும் என்றால் தனிமை எளிதானது இல்லை. சில இரவுகள் இருக்கும், அப்பொழுது மனசு மிகவும் கனமாக இருக்கும். பல நினைவுகள் வரும், பழைய நண்பர்கள், பழைய காதல், பழைய கனவுகள் அனைத்தும் நினைவுக்கு வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றலாம், என் வாழ்க்கை ஏன் இப்படி? ஆனால் அந்த வழியும் ஒரு காரணத்திற்காகத்தான் வருகின்றது. அது உங்களை வலிமையான மனிதராக மாற்ற. ஒரு மனிதன் தனிமையை கடந்து வந்தால் அவன் மிகவும் வலிமையானவன் ஆகிவிடுகிறான். ஏனென்றால் அவன் கற்றுக்கொள்ளுவான், யாரையும் அதிகமாக நம்பக்கூடாது, வாழ்க்கையை தானாக உருவாக்க வேண்டும், மகிழ்ச்சியை தானாக உருவாக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். நீங்கள் மற்றவர்களை தேட மாட்டீர்கள், உங்கள் இலக்கை தேட ஆரம்பிப்பீர்கள். இந்த உலகத்தில் பல பெரிய மனிதர்கள் இருந்தார்கள். அவர்களின் வாழ்க்கையை பார்த்தால் ஒரு பொதுவான விஷயம் அவர்களுக்குள் ஒத்துப்போகும். ஒரு காலத்தில் மிகவும் தனியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் சிந்தித்தார்கள், அந்த நேரத்தில் தான் அவர்கள் தங்களை கண்டுபிடித்தார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தனிமை ஒரு சிறை கிடையாது, அது ஒரு பயிற்சி மையம். அங்கேதான் வலிமையான மனிதர்கள் உருவாகிறார்கள். தனிமையின் மிகப்பெரிய ரகசியம் என்னென்று தெரியுமா? தனிமை உங்களுக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும், அது உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக் கொடுக்கும். ஒரு நாள் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், நீங்கள் தனியாக இல்லை, உங்கள் கனவுகள் உங்களுடன் இருக்கின்றது, உங்கள் இலக்குகள் உங்களுடன் இருக்கின்றது, உங்கள் எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் நீங்கள் சொல்வீர்கள், என்னை உருவாக்கியது அந்த தனிமைதான் என்று. நன்றி நண்பா. இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன்.